ஹே எவ்ரிவன், இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் பத்தி பேச நான் வந்திருக்கேன். சேனலுக்கு புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் சாம், இது சாம் சினிமா வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் சூர்யா 46. ஆல்ரெடி வந்த லீக்ஸ் படி படத்தோட டைட்டில் விஸ்வநாதன் சன்ஸா இருக்க சான்சஸ் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ன்றது. சூர்யா 46 அப்டேட் வந்துருச்சு. கருப்பு படத்துக்கு இன்னும் அப்டேட் வரலன்னு பார்க்கும்போது கருப்பு படத்தோட அப்டேட் ஏப்ரல் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. கருப்பு மூவி டீம் எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே கருப்பு மூவி டீமும் தன்னோட அப்டேட்ஸை பேக் டு பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்ப கிடைச்சிருக்க அப்டேட் வச்சு பார்க்கும்போது சூர்யாவோட கருப்பு அண்ட் தனுஷோட கரை ரெண்டு படமுமே கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ரெண்டு மூவி டீமுமே ஆஃப்டர் ஏப்ரல் தான் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்காங்க. பார்க்கலாம் படம் ரெண்டுமே கிளாஷ் ஆகுதா இல்லையான்ட்டு. அண்ட் போன வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம் துரந்தர் 1 விட துரந்தர் 2 டியூரேஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ட்டு. பட் இப்போ அந்த நியூஸ் அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. துரந்தர் 1 விட துரந்தர் 2 டியூரேஷன் மேக்ஸிமம் 3 hours 45 minutesல இருந்து 3 hours 55 minutes வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டியூரேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. டியூரேஷன் எவ்வளவானா இருக்கலாம், பட் அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே அண்ட் மூவிக்கான ஸ்டப்ஸும் உள்ள இருந்தாதான் படம் பார்க்கும்போது நமக்கு லேக் அடிக்காது. பிகாஸ் துரந்தர் 1மே 3.5 hours டியூரேஷன். பட் நம்ம அதுக்கு போர் அடிக்காம இருந்ததுக்கு ரீசன் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் படத்துல இருந்த ஸ்டப் தான். பார்க்கலாம் துரந்தர் 2 அதே அளவுக்கு இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்டா பிரபாஸோட ஸ்பிளிட் படத்துல இருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. மெயின் வில்லன் கேரக்டர் பிளே பண்ற டான்லின்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தோம் டான்லி மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணலன்ட்டு. அது அபிஷியலாவே இப்போ மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மெயின் வில்லன் கேரக்டர் விவேக் ஓபராய் தான் பண்றாருன்ட்டு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி டான்லிய மெயின் வில்லன் கேரக்டர் இல்லனாலுமே ஒரு சின்ன கேமியோ ரோல் வர வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சோ இந்த மாதிரி உடனே சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நான் சாம், இது சாம்ஸ் சினிமா வேர்ல்ட்.